பொதுவாக வந்து திமுக பற்றி வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், இந்த விஷயங்கள்லாம் திமுக பற்றி வைக்குது. அது ஸ்டாலினை மனசில் வச்சு வைக்கிற ஒரு விஷயமா இருந்தால் கூட அது ஸ்டாலினுக்கு பொருந்தாது, அவர் ஒரு நீண்ட அனுபவத்தில் வந்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் பொதுவாக அதுவும் கூடவே சேர்த்து பேசப்படுறதை பார்க்குறோம். ஆனால் உதயநிதிக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் பேசப்படுறது நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இந்த குறுகிய காலத்தில் நீங்கள் அடுத்தடுத்து ஏணியில் மேலே போயிட்டே இருக்கீங்கல்ல, அதனால் அவருக்கு அந்த மாதிரி பேசுவாங்களான்னா நிச்சயமாக பேச மாட்டாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த திமுக கட்சிக்குள்ளேயே உதயநிதிக்கு ஒரு ஏற்றம் கிடைக்கிறதுனா அந்த கட்சிக்காரங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க என்ன இயல்பாக நினைக்கிறாங்கன்னா, எங்கள் கட்சிக்கு எதிர்காலத்தில் ஒரு தலைவர் உருவாயிட்டாரு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. எம்ஜிஆர் இறந்து போன பிறகும் பிரச்சனை, ஜெயலலிதா இறந்து போன பிறகும் பிரச்சனை, இதுவரையும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. எங்கள் கட்சிக்கு வந்து இயல்பாகவே ஒரு தலைவர் அடுத்து சூட் ஆகிட்டார். நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க, நீங்கள் குடும்ப வாரிசு அரசியல் சொல்லுங்கள், குடும்ப அரசியல் சொல்லுங்கள், நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க. அவர் 3 எலெக்ஷனாக வந்து மக்களை பார்த்து ஓட்டு கேட்டார், அவரும் எம்எல்ஏ ஆகிட்டார், அவரும் மந்திரி ஆகிட்டார். அவர் கொடுக்கறதுல என்ன தப்பு? அவர் முதல்வராகவும் வருவார், அடுத்து திமுகவுடைய தலைவராகவும் வருவார்.